Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி லக்டான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் ரோப் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளவுஸில் வந்து நமக்கு வந்து ரொம்பவே நைஸான கிளாத் தான் நம்ம அதில் எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ரெடிமேடான ரோப் கொடுத்தோன்னா ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ வந்து லக்டான் ஸ்டிச் பண்ணுறதுக்கான கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இதோட சைஸ் வந்து பார்த்துக்கலாம். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4x4 வந்து எடுத்திருக்கேன். 4x4 அதாவது 4x4 ஒரு ஸ்கொயர் பீஸா வந்து நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி நான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். டோட்டலாக 6 கிளாத் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு அந்த ரோப்லேயுமே 3 லக்டான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். டர்சல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கு தேவையான 6 கிளாத்தும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ரோப்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஃபோல்டு கொடுங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து அழகாக இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். நம்ம வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக வந்து ஃபோல்டு பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ அதுக்கு உள்பக்கமாக அந்த ரோப்பை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா கீழ்ப்பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தை வந்து லைட்டாக இந்த மாதிரி மேலே வந்து டர்ன் பண்ணிக்கணும். அந்த எட்ஜை மட்டும் லைட்டாக அந்த கிளாத்தை வந்து மேல் பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். பாருங்கள், நான் 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அகெயின் வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். எதுக்கு அப்படின்னா அந்த கிளாத்தோட ரா எட்ஜஸ் எதுவுமே நமக்கு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நான் டர்ன் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த வெட்டு பகுதி எதுவுமே தெரியாமல் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் அடுத்த கிளாத் எடுத்துகிட்டு அதையுமே இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து மேல் பக்கமாக நான் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து 1 இன்ச் 1.25 இன்ச் 1.5 இன்ச் உங்களுக்கு எந்த அளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவில் எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த ரோப்பை வந்து கரெக்டாக அந்த கிளாத்தோட உள் பக்கமாக இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து அகெயின் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கீழ் பக்கம் அதே மாதிரியே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். லைட்டாக ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரா எட்ஜஸ் எதுவுமே நமக்கு வந்து வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்கும். கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டர்ன் பண்ணிட்டா போதும். ரொம்பவே அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையுமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒரு 1 இன்ச் நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவு மார்க் பண்ணமோ அதே அளவு தான் கண்டினியூஸாக நம்ம வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரியே அதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பக்கம் வரக்கூடிய ரோப்பில் 3 டர்சல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 4, 5 வரைக்கும் கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தால் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ரா எட்ஜஸ் வந்து வெளியே நமக்கு ரொம்ப தெரியாது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து 3மே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இதே சேம் ப்ரொசீஜரில் தான் இன்னொரு சைடு வரக்கூடிய அந்த ரோப்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த ரா எட்ஜஸ் மட்டும் வெளியே தெரியாமல் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம வந்து அடுத்தும் அதே மாதிரி தான் இன்னொரு ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் அதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து அந்த 3 லக்டானையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி, பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும்.
சரிங்களா? அந்த கேப் மட்டும் ஈவனா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த 1 இன்ச் கேப் வந்து கரெக்ட்டா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஒண்ணுல வந்து 1 இன்ச், இன்னொன்னுல வந்து 1 1/4 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணக்கூடாது. நீங்க எந்த அளவு டிஸ்டன்ஸ் ஒரு இதுல எடுக்கிறீங்களோ, அதே அளவு தான் எல்லாத்துலயுமே நீங்க வந்து எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து. இதுலயும் நம்ம வந்து 3 அணம் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா? அடுத்தும் எடுத்துட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம 2 ரோப்லயுமே நம்மளோட டர்சல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. 2லயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டோம். நான் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 4x4ல எடுத்திருக்கேன். நீங்க வந்து 3x3ல எடுத்துக்கலாம். இல்லன்னா 5x5ல எடுத்துக்கலாம். இல்லன்னா 3.5, 4.5 அந்த மாரி உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல எடுத்துக்கலாம். நான் வந்து 3 அணம் தச்சிருக்கேன். ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுல நீங்க வந்து 4, 5 கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்களும் உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. Instagram அண்ட் Facebook பேஜ்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.